சரி, இன்னொரு பக்கம் வாங்க. பல பேருக்கு குழப்பம் இருக்குல்ல. ப்ரோ, என்னது இது சென்சார் போர்டு? எல்லா படங்களுக்கும் இப்படி தான் பண்ணுவாங்களா? ஆனால் ஜனநாயகன் படம் மட்டும் இவ்வளோ பெருசாக மாறி இருக்கு. இந்த விவகாரம் எப்படி இவ்வளோ பெருசாக வந்துச்சு? என்ன ப்ரொசீஜர் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த போர்டில்? அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்கிற மக்களே ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக சிபிஎஃப்சி அப்படின்றது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம இந்திய மக்கள் பார்ப்பதற்கு உகந்த படங்கள் இது இல்லைப்பா அப்படின்ற முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. அப்படி படம் ஓகே, ஆனால் அதில் வர சில காட்சிகள், சில வசனங்கள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்திடும், சொசைட்டியில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்திடும், பெரிய பெரிய சர்ச்சைகளுக்கு வித்துட்டோம். அந்த சர்ச்சைகள் போராட்டங்களாக மாறி வன்முறைக்கு வித்திட வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெகுலேஷன் அவங்களுக்கு வந்தாலும் அந்த சீன்ஸை எடுக்க சொல்கிறதோ, அந்த வசனங்களை அவங்க கட் பண்ண சொல்கிறதோ, காட்சிகளை பிளர் பண்ண சொல்கிறதோ, நீக்க சொல்கிறதோ, இது போல விஷயங்கள்லாம் சஜஷன்ஸாக கொடுப்பாங்க. இது போல் சஜஷன்ஸ் கொடுக்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா UUAA இந்த 3 சர்டிஃபிகேட்டில் ஒன்றுத்தை நீங்கள் வாங்கிக்கிறதுக்காக தான். அதாவது யூனா குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், வயது வரம்புலாம் பெருசாக கிடையாது. UAனா இத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்க போய் பாருங்க அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எந்த சர்டிஃபிகேட் எந்த படத்துக்கு வழங்கலான்றத இவங்க தான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்காங்க. இந்த குழு இருக்குல்ல, இந்த படத்தை பார்க்குறாங்க பாருங்க, முதல்ல சென்சார் போர்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு எந்த சித்தாந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி அவங்களுக்குள்ள இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியாக மனசுக்குள்ள இருக்கணுமே தவிர படம் பகரப்ப அதை வெளியே திணிக்கக்கூடாது. இது போல சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு பேருக்கும், அந்த குழுவில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான விஷயம் மக்களே. ஸோ எந்த சித்தாந்த கண்ணோட்டம் இல்லாமல் அந்த படத்தை பார்த்து சஜஷன்ஸை கொடுக்கணும். ஓகே, அந்த டீமை பற்றி சொல்லிட்டேன்னா எப்படி இருக்கணும் அவங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஒரு படம் இவங்க கிட்ட வருதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஜனநாயகன் படத்தை எடுத்துங்க சார், இது போல் சென்சார் சர்டிஃபிகேட் வேணும் சார் அப்படின்னு படக்குழு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ண பிற்பாடு ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர், இவர் இல்லாமல் ஒரு 4 பேருங்க. அந்த 4 பேரில் 2 பெண்கள் 2 ஆண்கள் இருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 5 பேர் ஆயிடுச்சா. இவங்க தான் ஆய்வர் குழு, இந்த படத்தை பார்க்குற ஆய்வர் குழு. இவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தை பார்த்துட்டு ஓகே இந்த காட்சியில் இதெல்லாம் வேணாப்பா, இதை பிளர் பண்ணுங்க, இங்கே வந்து இந்த வார்த்தைகள் வருதுல்ல, கெட்ட வார்த்தை சம்திங் மற்ற வார்த்தைகளும், இதெல்லாம் தூக்குங்க, இதெல்லாம் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் U அல்லது UA கொடுப்போம் அப்படின்னு சஜஷனை முன் வைப்பாங்க. இந்த சஜஷனை படக்குழு இருக்குல்ல, அவங்க கேட்டுக்கிட்டு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சென்சார் போர்டு சேர்ந்த 5 பேர் இருக்காங்களே படம் பார்த்தவங்க, அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற சார்ந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, இந்த 5 பேர் படம் பார்த்து முடிச்ச பிற்பாடு, சஜஷன்ஸை சொன்ன பிற்பாடு, படக்கூட சரி பண்ணி கொடுத்த பிற்பாடு, ஒரு தனிநபர் அந்த படத்தை திரும்ப பார்ப்பாப்ல. பார்த்த பிற்பாடு ஓகே அவங்க சொன்ன கட்டெல்லாம் சரியா இருக்குன்ற பட்சத்தில் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.